இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திருமிகு கருணாநிதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், இப்ப மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியால இருந்து சென்னை வந்த உடனேயே காவல்துறையினர் அவரை சுற்றி வளைச்சு கைது செஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் சார்? இல்ல, அவர் பள்ளிக்கூடத்துல பேசும்போது மாணவர்களுக்கு எதை சொல்லணுங்கிறது இருக்கு. அவங்க ஒரு மூட நம்பிக்கை வளர்க்குற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதுனாலயோ, அல்லது அவங்களை ஒரு பர்டிகுலர் மதத்தை உள்ளவங்களுக்கு புண்படுத்துற மாதிரியோ அல்லது டிஸ்கைட் பண்ற மாதிரி பேசினார்னு சொல்லி இருந்தால் சட்டத்துல இடம் இருக்குது. அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுங்கிறதுக்காக கைது பண்ணலாம். அவங்க இப்ப எந்த வழக்கு செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இது யாராவது ஒருத்தர் புகார் கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இவர் இந்த விஷயங்களை பேசியிருக்க கூடாது, இது மாணவர்களை தவறான வழிக்கு நினைப்ப கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு சூட்டபிளா அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா அதுக்காக கைது பண்ணிருப்பாங்க. இன்னும் ஃபர்தரா விசாரணையில தான் தெரியும். அரெஸ்ட்ங்கிறத வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. அரெஸ்ட்ங்கிறது ரீசனபிள் சஸ்பிஷன் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான். ஏதாவது இவர் ஒரு பிடிக்கக்கூடிய குற்றத்தை செய்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தா அந்த தகவல்ல யாரை வேணாலும் கைது பண்ணலாம். ஃபர்தரா இவர் தொடர்ந்து இதே தவறை செய்வாரு அப்படிங்கிறதுனால, இல்ல அவர் மீது வழக்கு போட்டா அதுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவாரு, மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாது, மற்றவர்கள் இங்க பாதிக்கப்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணல, நீங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கக்காக அரெஸ்ட்ங்கிறது ஒரு ஃபார்மல் திங், ஒரு ப்ரொசீஜர் தான். இதற்கு மேலதான் அவர் மேல உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். அப்படி இல்லைனாக்கா டிராப் பண்ணிடுவாங்க. அதனால இந்த அரெஸ்ட்ங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபைனல் திங். இட் டிபெண்ட்ஸ். இது அவர் மீது உள்ள புகாரின் அடிப்படையில் பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகுதுங்கிறதுனால கைது பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்டு விசாரணை தொடரும் அப்படின்னு தான் செய்தியாளர்களும் குறிப்பிட்டாங்க. விசாரணையில சொல்லுங்க சார். அதுதான், அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறது தான் விசாரணையில் இந்த முடிவுல தான் அவர் குற்றவாளியா அல்லது குற்றமற்றவராங்கிறத இது பண்ணுவாங்க. இப்போ குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யப்படும் போது அவருக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? இந்த மாதிரியான வழக்குகள்ல பிணை கோர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ பிணை போடலாம், அது யார் வேணாலும் போடலாம். இது இது நான் பெயிலபிள்னு சொல்றதுக்கு இல்லை. இது பிணையில் விடக்கூடாத குற்றம் இல்ல. இது அவர் தவறான நோக்கத்தில் அவர் இப்ப எந்தவித உள்நோக்கமும் இல்லாம பள்ளியில பேசுறது, மாணவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லலாம்னு நினைச்சிட்டு, ஆனா அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மாணவர்களுக்கு ஏற்றது அல்லங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் திங்க் பண்றாங்க. இது மாணவர்களுக்கு சொல்லக்கூடாத விஷயங்கள். அது அவங்களுடைய மூட நம்பிக்கையை வளர்த்தும், அது உற்சாகமா படிக்கிறதுக்குள்ள குறைக்கும், உற்சாகத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக கைது பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஃபர்தரா சார்ஜ் ஷீட் போடும்போதுதான் மேட் அவுட் ஆகுதா மேடம் ஆகலையாங்கிறது. நிச்சயமா கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட விசாரணையின் முடிவில் தான் என்ன நடக்குதுன்னு தெரிய வரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.